தைத்திருநாள் உட்பட தொடர் விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். சிறப்பு பேருந்துகளில் எந்தவித சிரமமுமின்றி பயணம் செய்தனர். சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு நேற்று முதலே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, தாம்பரம் மெப்ஸ், தாம்பரம், கலைஞர் நகர், மாதவரம், பூந்தமல்லி ஆகிய 7 இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மற்றும் பயணிகளுக்கான வசதிகள் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்ய மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நுழைவு வாயிலுக்கு மினி பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு முன்பாக என்எச்சில் இறங்கி 4 பேர் நடந்து உள்ள வர்றதை பார்த்தோம். நம்முடைய மாநகர போக்குவரத்து அதிகாரிகளுக்கு இப்போ அறிவுரை வழங்கியிருக்கிறோம். மினி பஸ்களை ஏற்பாடு செய்து மெயின் ரோட்லேருந்து உள்ள வரவங்க நடந்து வராம உள்ள கொண்டு வந்து விட்டுருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே கொண்டு வரதுக்கு இப்போ நான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். இலவசமாக தான், எந்த பிரச்சனையும் மக்களுக்கு வராமல் இருப்பதற்கு நடவடிக்கை. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மற்றும் பயணிகளுக்கான வசதிகள் குறித்தும் அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு கூடுதலாக 10,000 பேர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்திருப்பதாக கூறினார். சென்னையிலிருந்து 1,19,000க்கும் மேற்பட்டோர் சிறப்பு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் பிரம்மாண்டமாக இருப்பதாகவும் அறிவிப்பு பலகை மற்றும் தன்னார்வலர்களின் உதவியுடன் பேருந்துகள் இருக்கும் இடத்தை அறிந்து பயணம் செய்ய எளிதாக உள்ளதாக பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ள தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் பயணிகள் நன்றி தெரிவித்தனர். இங்கே கிளாம்பாக்கம் பஸ் புக் பண்ணியிருக்கேன் ஊருக்கு பொங்கல் போகிறதுக்காக. பஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அந்த போர்டு, பிளாட்ஃபார்ம் எங்கெங்கே எல்லாமே தெளிவாக போட்டிருந்தாங்க. கிளாம்பாக்கத்தை பஸ் ஸ்டாண்டில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. இப்போ கிளாம்பாக்கத்தில் பொங்கலுக்காண்டி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது. அங்கங்கே கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. கரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அங்கங்கே அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி போகணும் அந்த மாதிரிலாம். அது ஈஸியாக இருக்குது. தமிழ்நாடு அரசு சிறப்பான போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கோயம்பேட்டிலிருந்து சொந்த ஊர் சென்ற பயணிகள் தெரிவித்துள்ளனர். குழப்பமின்றி பயணிக்க ஏதுவாக விரிவான அறிவிப்பு பலகை உள்ளிட்ட ஏற்பாடுகளாலும் சிறப்பு பேருந்துகளாலும் சிரமமின்றி பயணம் செய்வதாக அரசுக்கு பயணிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். 2 பஸ் ஸ்டாண்டாக பிரித்தனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குது, கூட்டம் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதெல்லாம் இருக்குது, ஈஸியாக எல்லோரும் கைட் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்ஷாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு சென்னை. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரைடே ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டம்னா, ஆனால் கம்மியாக தான் இருக்குது, ஆஸ் யூஷுவலாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் ஈஸியாக இருக்குது. இங்கே கைடும் பண்ணுறாங்க, போலீஸ் எல்லாம் கைட் பண்ணுறதுனால ஈஸியாகவும் இருக்குது. பஸ்ஸும் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ உட்காந்துட்டே வரோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு. ஆம்னி பேருந்துகளை காட்டிலும் அரசு பேருந்துகளையே மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த நேர்காணலில், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் புதிதாக திறக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் குழப்பமின்றி பேருந்துகளை பயன்படுத்தி சொந்த ஊர்களுக்கு செல்வதாக தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை இன்னும் ஓரிரு நாட்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பாக அவரிடம் கூடுதல் தகவல்களை பெற்று பெறலாம். வணக்கம் சார். இப்போ பொங்கல் பண்டிகைக்காக தமிழகம் முழுவதும் எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுது? இந்த கிளாம்பாக்கம், கோயம்பேடு இப்படி பல குழப்பங்கள் இருக்குல்ல, இது மக்கள் என்ன சொல்கிறாங்க? பொங்கல் திருநாட்களை பொறுத்தவரை கூடுதல் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் 2000 பேருந்துகள் இயக்கப்படும். அதல்லாமல் 1904 பேருந்துகளும் அடுத்த நாள் 1904 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. 1,19,000 பேர் சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊர் நோக்கி பயணத்தை துவங்கிவிட்டார்கள். நான் ஏற்கனவே கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தையும் ஆய்வு செய்துவிட்டு தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு ஆய்விற்கு வந்திருக்கிறேன். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை பொறுத்தவரை அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுகிறது. முழுவதுமாக முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அத்தனை பேருந்துகளும் அங்கிருந்து இயக்கப்படுகிறது. இங்கிருந்து விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வரை செல்வதற்கான அத்தனை பேருந்துகளும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அரசு போக்குவரத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை
உணர்ந்த காரணத்தினால் இந்த போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளை முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள்.